அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவியாக, மக்களின் தலைவியாக, உங்களின் தலைவியாக, ஏழை எளிய மக்களின் எளிய மகளாக, நாளை எதிர்காலத்தை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை பெற்ற சிறந்த தலைவியாக, உங்களின் ஒருத்தியாக நின்று பணியாற்றுவேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்குரிய கட்சியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. மக்களுக்காகவே உழைத்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ முறை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஊடகங்கள் வழியாக, மொழி ரீதியாக, மத ரீதியாக, இன ரீதியாக பேசி கொண்டிருக்கிறோம், விளம்பரப்படுத்தி கொண்டிருக்கிறோம் அரசியலை இன்றைக்கு. ஆனால் இன்றைக்கும் மறைக்கப்பட்ட உண்மையாக சேரி மக்களுடைய வாழ்வாதாரம் முழுமையாக சிதைந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய வாழ்வாதாரம் மிகப்பெரிய கேள்வியாக எழுந்து கொண்டிருக்கிறது. எத்தனை முறை அம்மக்களுக்காக போராட்டங்கள் செய்திருக்கின்றன. அரசியல் ரீதியாக அவர்களை பற்றி பேசுவதற்கு இன்றைக்கு அஞ்சும் இந்த அரசியல் ரீதியான ஊடகங்கள் அவர்களுடைய உரிமைகளை முழுமையாக பறித்துவிட்டு இன்றைக்கும் இவர்களுடைய ஆங்காங்கே விழாவுக்கு வரும்போது அம்மக்களுடைய இயலாமையை பார்த்து விரட்டி அடித்து கொண்டிருக்கும் அரசியல் ரீதியான அடக்குமுறைகள் ஒழிக்கப்பட வேண்டும். அம்மக்களுக்குரிய தேவைகள் அனைத்துமே பூர்த்தி செய்யப்பட வேண்டும். இன்றைக்கும் வீடுகள் இல்லாமல், 3 வேளை உணவருந்த முடியாமல், கிடைக்கும் வேலையை செய்து கொண்டு அந்த குழந்தைகளுடைய கல்வி திறனை மேம்படுத்த முடியாமலும் அவர்களுடைய வாழ்வாதாரம் முழுதுமே அழிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதை அனைத்தையும் செவிசாய்க்காமல் இன்றைக்கும் மத்திய அரசு மிகப்பெரிய திட்டங்களை அறிவித்து கொண்டிருக்கிறது. வெறும் விளம்பரமாக ஊடகங்கள் வழியாக. எத்தனை முறை இந்த சேரியில் வாழும் மக்களுக்காக போய் நின்றிருக்கிறீர்கள். அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றி இன்றைக்கு எத்தனை கட்டுரைகள் வந்து கொண்டிருக்கின்றன. எத்தனை கணக்கீடு எடுத்திருக்கிறீர்கள். வாக்குக்காக மட்டுமே, அதிலும் அந்த சேரி பக்கம் போகாமல் இன்றைக்கும் புறக்கணிக்கப்பட்ட திசையாக திரும்பிக் கொண்டிருக்கிறது அரசியல். இனி வரும் காலங்களில் அம்மக்களுக்காக நான் இருக்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்னுடைய ஆட்சியின் போது இம்மக்களுக்குரிய வீடுகள் அனைத்துமே கட்டி கொடுக்கப்படும். அதிலும் அவர்களுடைய வேலை நிர்ணயம் கண்டிப்பாக அமைத்து கொடுக்கும். கல்வி திறனை மேம்படுத்தி கொடுக்கும். அவர்களுடைய அந்த 3 வேளை உணவை அம்மா உணவகம் கண்டிப்பாக செயல்படுத்தி கொடுக்கும் என்பதை திறன்பட வலியுறுத்துகிறேன். நன்றி.